இன்றைக்கி ஜூன் 30ங்க. இன்றைக்கி தான் நம்பர் பிளேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்பர் பிளேட் தான் வாங்க போகிறேன். பைக்கும் இன்றைக்கி தான் எடுத்தேன். வெளியே நம்பர் பிளேட் இல்லாமல் எங்கேயும் வெளியும் போகவே முடியலையா. இந்த பைக்கில் இந்த சேரில் வந்து வண்டி விட்டோம்னா சும்மா இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. சும்மா துடைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஹெல்மெட் வந்து மேட்சிங்காக கொடுத்துருக்காரு. பையும் கருப்பு கலரில் இருக்குது. என் சட்டை மட்டும் பனின் வந்து ரெட்டு, அப்புறம் பேண்ட்டு வந்து ஒயிட்டுங்க. 8:45 9:15 வரைக்கும் ½ இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி இருக்குது. அதனால இந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்கமே, ஷோரூம் போகிறதுக்கு லேட் ஆகிருமா அப்படின்னு சொல்லிட்டு கால் ரெக்கார்டை கேட்டால் அவர் வந்து ஷோரூமே 9 வரைக்கும் தான் ஓப்பனு. அவர் 10:30 தான் வரவே சொல்லியிருக்காருங்க. நான் வந்து 9 நினச்சிட்டு வேகமாக புறப்பட்டு போயிட்டுருக்கேன். எப்படியும் இன்னும் 1 hour இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் 1 hour ஆயிருங்க. கரெக்டாக இருக்கும் டைமு. இந்த பையை பார்த்தா தாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. க்யூட்டாக இருக்குது சின்னதாக. இந்த பையை எதுக்கோசரம் வாங்கினேன்னா, சும்மா 1 day ட்ரிப்பு, ஒரு 12 hours நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையை நான் செலக்ட் பண்ணேன். இந்த பை வந்து 12 லிட்டரு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்க்குறேங்க. நம்ம ஃப்ரண்ட் வீலில் தானே காமிச்சிட்ருக்கோம். சும்மா ஃபுல்லுமே பைக்கு, எண்ணெயை, அப்புறம் அந்த பேகு, இது 3த்தையும் சேர்த்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். நான் ஷோரூமில் கொடுத்த ஹெல்மெட்டில் தாங்க கேமரா ஆன் பண்ணி நான் பேசிகிட்ருக்கேன். வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல. அந்த ஹெல்மெட்டு தெரியும், நம்ம நிறைய டைம் அந்த ஹெல்மெட்டில் போட்டு மவுண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹெல்மெட்டு கொஞ்சம் முன்ன வந்த மாதிரி இருக்குது கேமராவே. நம்பர் பிளேட் போட்டுட்டேன். இது வந்து 200 சொல்கிறாரு. நான் ஆன்லைனில் பார்க்குற அமேஸில் 150 தான் வருது. ஆனால் இவர் 200 சொல்கிறாரு. இவர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டு போடணும்னு நினச்சிருந்தேன், அதுவும் போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீ செயின் இருக்குல்ல, நான் காலேஜில் ஐடி கார்டு கொடுப்பாங்கள்ல, காலேஜில் ஸ்கூல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும் பாருங்களேன், அது மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அது மாதிரி கிடைக்கல. அப்புறம் மொட்டையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீச்செயின் வாங்கிட்டேன். 150 சொல்லிட்டாருங்க. அதை எனக்கு டெம்பர் கிளாஸ் கூட ஓகே, ஃப்ரேம் கூட ஓகே. அவர் கூலி வந்து 100 வாங்கினார், அது கூட ஓகே. ஆனால் அந்த கீச்செயினுக்கு 150 வாங்கினார். அதான் ஷாக் ஆகிட்டேன். அவர் மூஞ்சி எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. அவருக்கு சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் ஜிபிஎஸ் போறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். போடணுண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் டிஸ்க் லாக் வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னாரு. அவர் 250 350 900ங்கண்ணாரா. நம்மக்கிட்ட வேறு பட்ஜெட்டு வேறு இல்லை. நான் எந்த செலவுமே எக்ஸ்ட்ரா பண்ணவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் வந்து மெயினான செலவு, இது பண்ணி தான் ஆகணும். நம்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ராட்சும் பண்ணி தான் ஆகணும். கீ செயின் அது கொஞ்சம் மெயினாக இல்லைன்னு நினைக்க சரியாக தெரில. அப்புறம் இதுக்கு மேலே எந்த செலவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்துட்டேங்க. பைக்குக்கு அண்டர்பில்லி போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜிபிஎஸும் செட் பண்ணலான்னு நினச்சேன். அதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும், ஃபஸ்ட் எய்ட் விசாரிச்சு முடியட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 1000 கிலோமீட்ரு இது வரைக்கும் 273 ஓட்டிட்டேன். இனிமேட்டு நம்ம பார்த்து ஓட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஐயோ எப்படி போகிறேன்னு தெரியலையே. நேராக தான் போகணுமா? அப்போ பிரேக் பிடிக்காம வராது பாருங்க. அந்த லாரிக்காரன் நான் போய் அந்த லாரிக்காரன் முன்னாடியே வந்துட்டு இருந்தேன்னா நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். நினச்சேன் கேமரா ஆங்கிள் தப்பாக தான் இருக்குது. இல்லைடா கேமரா ஒன் சைடாக இருக்குதுன்னு பார்த்தேன், ஒன் சைடாக தான் இருக்குது. எப்படி நவருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக முறுக்கினாவே 100 வரைக்கும் போகுது. அந்த வண்டிலாம் கொஞ்சம் முறுக்கிட்டா வந்து 70 தான் போகும். இனிஷியல்லேருந்து டக்குன்னு 70 வந்துடும். ஆனால் இந்த வண்டி அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் 110 தான் ஈஸ்ட்டு டச் பண்ணியிருக்கேன். லைட்டாக முறுக்கினாவே செம்ம வேகம் போகுதுங்க. வரேன், இது ஹைவே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வண்டியில் 90 போனாவே பயமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் 110 போனால் பயமே இல்லைங்க. வண்டி ஓட்டினா நமக்கு ஸ்டெபிலிட்டி நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 80 பெரிய ஹைவேல கூட அந்த வண்டியில் போக முடியாது. ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே போனாவே காற்று வந்து அந்த வண்டி தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. இதுக்கு இப்போ வந்து 90 இப்போ வந்து 100 வரப்போகுது.
100 வந்துருச்சு. என் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கரக்கரக்கம் தாங்க கேட்கும். 100 வந்தால் இப்படி தான் கேட்கும். எங்க ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஓட்டுறதுக்கு ரொம்பவே தயக்கப்பட்டேன். எனக்கு ஓட்டவே தெரில சொல்லப்போனால். ஒரு 100 கிலோமீட்டர் போன வாட்டி அதுக்கப்புறம் பைக் ஹேண்டிலிங் வந்துருச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு நாட்டி ஓட்டுறதுக்கு. இதோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பவர் R15 எடுத்துனா 18 PS பவர் தான். எனக்கு எப்பயுமே இனிஷியல் பவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ 0லேருந்து டக்குன்னு 60 போகணும் அப்படி தான் நினைப்பேன் எப்பயுமே. கேமரா ஆங்கிளே மாறி போச்சுங்க. நான் நேராக நினச்சி வீடியோ எடுத்து பார்த்தா நான் நேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தா கிராஸாக இருக்குது. சூப்பர் வியூ தான் வச்சுருக்கேன். இந்த ஹெல்மெட்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எவன்டாமல் இந்த ஹெல்மெட்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. பார்ப்போம். ஓகே தானோ? இப்போ கரெக்டாக இருக்கான்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் மறுபடியும் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஹெல்மெட்டும் வெயிட்டாக இருக்குது, என் வண்டியும் வெயிட்டாக இருக்குது. என் மொபைலில் பேட்ரி போயிடுச்சுங்க. முன்னையே வந்து மாற்றலாம் தான் இருந்தேன். சரி கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிக்கலாமே, நல்லா தானே பேட்ரி தாங்குது அப்படின்னு பார்த்தா பேட்ரி நல்லா உப்பி போய் பேக் கிளாஸ் வந்து இப்படி முட்டிக்கிட்டு இருக்குது. புதுசாக கேஸ் வாங்கி போடுறேன், கேஸு பிதிங்கிட்டு இருக்கு, போடவே முடியல. ஊருக்கு போனோடனே முதல்ல பட்டனும் போயிடுச்சு. அதுவும் ஒரு தொல்லை. ஆன் பண்ணுற பட்டனும் போயிடுச்சு, வெள்ளி பட்டனும் போயிடுச்சு. பட்டனு அப்புறம் பேட்ரி இது ரெண்டுமே மாற்றணும் போனோடனே. இந்த வண்டி மந்த்லி வந்து 12,000மா, 50,000 கட்டி வாங்கியிருக்கேன். ரொம்ப லோவாக கட்டி வாங்கியிருக்கேன். எப்படி தான் கட்ட போகிறேன்னு தெரில. இந்த கடனில் எப்படி தான் மீட்டு வர போகிறேன்னு தெரில. எங்கள் அப்பா போய் சொல்லுவார், அவரும் சொல்லுவார், தாத்தா அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் சொல்லுவாங்களா, நமக்கு தான் தெரியும். அந்த பழைய பைக் இருக்குல்லங்க, ஸ்லிங் ஷாட் சுசுகி, அதுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா அது நமக்கு தான் தெரியும். அதில் கம்பேர் பண்ணும் போது இது ஒரு பாதி தான். மாதம் வந்து அந்த வண்டிக்கு மட்டும் 20,000 5,000 பக்கமாக செலவு பண்ணுவேன். பெட்ரோலு மெயின்டெனன்ஸு எல்லாமே சேர்த்து. இதுக்கு வந்து டிவே 12,000 தான். நமக்கு தெரியும் ஓகே ஆவரேஜானதான், ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோடய கால்குலேட் எப்படின்னா 12 மாதம் தான் டியூ கட்டணும். அதுக்கடுத்து மீதி இருக்கிற 12 மாதம் வந்து கூட்டி அந்த 1,00,000 ரூபா வந்து ஒட்டுக்காக கொடுத்து ஃபுல் பேமெண்ட்டையும் ஒரே வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அந்த பொண்ணும் அதான் சொன்னிச்சு, நீங்கள் ஃபுல்லாக கட்டிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான இஎம்ஐ, அதாவது இஎம்ஐயோட வட்டி வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேமரா ஆங்கிள் ஓகேங்க. இந்த ஸ்ட்ரிப்பு இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இப்போ மேலே இருந்துச்சு, இப்போ நான் வந்து அப்படியே இழுத்து கீழே போட்டிருக்கேன். அதனாலேயும் நல்லா டைட்டாகவும் பிடிச்சிருக்கு. அதேமாரி கேமரா கொஞ்சம் கீழே வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஓகே. நான் ஃபஸ்ட்டு பைக்கு நான் எப்படி நினச்சேன்னா, ஒரு 4,00,000 ரூபாவில் பக்கமாக எடுக்கலாம், R3 எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முக்கி எடுத்தோம்னா அப்ரிலா RS 457 அது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவே மைலேஜ் வந்து 30 தான் தரும். அப்படி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, அப்படி எடுத்தோன்னா எனக்கு ரொம்ப டைட்டாக போயிடுமா. மந்த்லி இஎம்ஐ பக்கமாக 25 ரூபா 22 ரூபா பக்கமாக வரும். அது வந்து கரெக்டாக என்னால் கட்ட முடியும். இருந்தாலும் அடுத்தடுத்து நமக்கு ப்ரோசஸில் நிறையா நான் யோசிச்சு வச்சுருக்குல்ல, அதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணோம்ல. அதனால் தாத்தா நேரம் வர்றாரு போல. அதையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் ஃபுல்லாக போய் கடனில் வச்சுக்கக்கூடாது. அதனால தான் லேப்டாப்பு கூட நான் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ நம்ம பட்ஜெட் எது கரெக்டாக இருக்கும், R15 Duke 250 அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் முழுக்க 90% R15 தான் நினச்சேன். நிறைய பேர் ஓட்டு போட்டிங்களா, ஓட்டு போடுவோம் என்னடா அந்த பைக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரியும் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. இந்த பைக்கை நான் வந்து மாடிஃபை பண்ண தேவையில்லை.
100 தான் போடணும். 100 நான் இஷ்டம், போட்டாலும் போடலாம், போடாமல் இருக்கலாம். போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போடனாலும் நல்லா தான் இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து டயரு. எனக்கு எப்பயுமே டயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயர் வந்து 150 இருக்கணும். இதுவும் வந்து 150 தான் இருக்குது. அட்லீஸ்ட் 150 இருக்கும், பார்க்குறது நல்லா இருக்குமே. நல்லா ரேஸ் டயர் மாதிரி இருக்கணும். இந்த எஃபிசிட்டி V4 டயர்லாம் பாருங்களேன், டயர் அகலமாக இருக்கும், அந்த கேவ் வந்துட்டு எங்கேயோ செதுக்கின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெஹிக்கிள் அப்படிலாம் இருக்காது. இந்த வெஹிக்கிளில் வந்து டயர் நல்லா குண்டாக இருக்கும். அந்த வண்டியில் வந்து டயர் குண்டாலாம் இருக்காது. அந்த டயர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு KTM டியூக்கோட அந்த டயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபை பண்ண தேவையில்லை, நம்ம எந்த செலவுமே இல்லை. R15 வாங்கினா 50,000 மாடிஃபை பண்ணோம், கலர் சேஞ்ச் பண்ணோம். எப்படி சொல்கிறேன்னா, தனியாக ஒரு லுக்காக தெரியும் நம்ம அந்த வண்டி அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே. நிறையா கம்பேர் பண்ணாங்க இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும். என்ன ஒரே ஒரு வீக்னஸ்னால் அந்த வண்டி மைலேஜ் தான். என்னடா இவர் முன்னாடி வர்றாரு. இப்போ அது கூட சேர்த்து தரும்னு நினைக்கிறேங்க. எனக்கு 10 லிட்டர் பெட்ரோல் அடித்தாங்க. இது வரைக்கும் 284 ஓட்டியிருக்கேன். இன்னும் 5 லிட்டர் பெட்ரோல் இருக்குது என் வண்டியில். ஃபஸ்ட்டே வந்து 500 கிலோமீட்டர் தருவேன்னு சொல்லி போட்டிருந்தா, 500 கிலோமீட்டர்னால் அப்போ 1 லிட்டருக்கு இன்னும் 50 தருவியா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். அதனால தான் பெட்ரோல் இன்னும் 1 லிட்டர் கூட அடிக்கவே இல்லை. ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்ப்போம், மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பெட்ரோல் அடிக்காமல் இருக்கேன் நான். மேலுமே செம்ம சாக்குதாங்க. கண்டிப்பாக எப்படியும் 35க்கு மேலே தான் தரும் அந்த வண்டி. கூகுளில் நிறைய சர்ச் பண்ணப்போ டியூக் வண்டி எல்லாமே 30, 35, அதாவது 200 வந்து 35, 38 தரும். 250 வந்து 30, 34 தரும். 390 வந்து 25லேருந்து 30க்குள்ளே தருமா. நான் பண்ண கால்குலேட்டரே மிஞ்சி போகுது. எனக்கு அட்லீஸ்ட் 30 கொடுத்தா கூட போதும், நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிவேன் அப்படின்னு பார்த்தேன். இது வரைக்கும் 6 லிட்டர் பக்கமாக தேர்ந்துருக்கு. 285 தான் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 5 லிட்ரு 4.5 லிட்டரு பக்கமாக இருக்குது. ஓட்டிகிட்டு பார்க்குறேன் எவ்வளோ தான் வருதுன்னு. நம்பர் பிளேட்டு இப்போ தாங்க வாங்கினேன். அவர் போனோடனே ஒரே ஒரு கேள்வி கேட்டார், வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னாரு. வெறும் 200 கிலோமீட்டர் தானே ஓட்டியிருக்கிறேன் அப்படின்னு. எங்கேயுமே போகல நான் நம்பர் பிளேட் இல்லாமல் நான் எங்கேனா போகிறது அந்த வண்டி தூக்கிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து பவர் அதிகமாக லாங்காக போனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஷார்ட்டாக வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று பொருள் வாங்குறது அது மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா மைலேஜ் வந்து கட்டுப்படி ஆகாதா. நம்ம ட்ரிப்பு வரோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். அதனால் நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. அதனால தான் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவர் இன்னும் டீட்டெயிலாக கேட்டிருந்தா, நான் எங்கேயுமே வரலண்ணா, அவன் ஷோரூமுக்கு தானே நாயாவே நடந்துகிட்ருக்கேன், அதனால தான் நான் 200 கிலோமீட்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு நினச்சிட்ருக்கேன். நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே நாளைக்கு தான் 1ஆம் தேதி. நான் நம்பர் பிளேட் கிடைக்கலன்னா இன்றைக்கி நைட்டு கிளம்பியிருப்பேன். அன்றைக்கி நம்பர் பிளேட் கிடச்சிச்சு, பார்ப்போம்.